அனைவருக்கும் வணக்கம். தக்காளி ரசம் எப்படி வைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்றாவே வச்சுருந்தேன். 1 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கிறோம். அதில் சீரகமும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 7 பூண்டு பல் எடுத்துக்கிறோம். சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 2-3 கூட வந்திருக்குது. இது பெருசாக இருந்தால் ஒரு 7 பூண்டு கூட போதும். 5லேருந்து 7 எடுத்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் அந்த சின்ன கை உரலில் போட்டு நல்லா மசிச்சுக்கிறோம். ஓகேங்களா? நம்ம மிக்சியில் அடிக்கலாம். மிக்சியில் அடித்தாலும் நம்ம இந்த கை உலகையில் உள்ள டேஸ்ட் அதில் இருக்காது. ஏன்னா மிக்சியில் ஹீட் ஆகும், தக்காளியில் இந்த இதெல்லாம் வச்சு அடிக்கிறப்போ. அப்படிங்கிறப்போ நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற ஒரு டேஸ்ட் அதில் கிடைக்காது. ஸோ இது என்னுடைய ஃபஸ்ட் ட்ரை தான். ஜஸ்ட் நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்றத தான் செய்கிறேன். தக்காளி ரசம் எனக்கு தக்காளி ரசம் ரொம்ப பிடிக்கும். நல்லா மசிச்சுக்கிறோம். அதாவது ஓரத்தில் எல்லாம் இருக்கும், மிளகு பூண்டு எல்லாம் ஓரத்தில் ஒதுங்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து நல்லா மசிச்சுக்கிறோம். ஓகேலா? இந்தளவுக்கு மசிச்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு தக்காளி, ஒரு 3 தக்காளி நம்ம ஊற வச்சுருந்த ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவு புளி ஊற வச்சுருந்தோம். அதையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி தக்காளி கையாலேயே நல்லா மசிச்சுக்கிறோம். இதை ஒரு சில பேர் மிக்சியில் அடிச்சுக்குவாங்க. பட் ஆனால் இருந்தாலும் மிக்சியில் அடிக்கிறத விட கையாலேயே அதை மசிச்சுக்குவோம். ஓகேங்களா? ஒரு சில பேர் தோலை எடுத்துகிட்டு கூட மசிச்சுக்குவாங்க. நான் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் சரி பரவாயில்ல, லாஸ்ட்டாக எடுத்துக்குவோம் அந்த தோலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அது எல்லாத்தையும் ஒன்றா மசிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மல்லி கொஞ்சம் மறந்துட்டேன். அதனால் மல்லியை கொஞ்சோண்டு போட்டு அந்த பூண்டு, சீரகம், மிளகோட மல்லியும் கொஞ்சம் போட்டு நல்லா மசிச்சுக்கிறோம். பார்த்திங்களா? அந்த தக்காளி நல்லா மசிச்சுக்கிட்டாச்சு. அதில் இந்த புளியில் உள்ள அந்த தோலை எடுத்துடுறோம். நெக்ஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு எண்ணெய் சட்டி அதில் வச்சிடறோம். அந்த எண்ணெய் சட்டியில் உள்ள அந்த வாட்ரு நல்லா ட்ரை ஆகணும். அதுக்காண்டி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிறோம். ஓகே. அடுத்தது ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம அடுத்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறோம். சோம்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம். வெந்தயம் நான் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். ஓகே. நல்லா லைட்டாக அதுங்களையே அந்த வெடிக்கிறதோட ஸ்டேஜ் இருக்கையிலேயே நம்ம மசிச்சு வச்சுக்கிட்டு இருந்த மிளகு, பூண்டு, சீரகம், மல்லி இது எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். அதை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கரண்டி வச்சு. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். பட்டை மிளகாய் 2 பட்டை மிளகாய் சேர்த்துக்கிறோம். ஆனியன் சும்மா இருக்கட்டும்னு நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 கிடையாது, ஜஸ்ட் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன். நல்லா கிண்டிக்கிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஃபுல் ஃப்ளேம் வச்சுருந்தோன்னா அப்போ மிக்ஸ் பண்ண மஞ்சத்தூள் பத்தாதனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அது எல்லாத்தையும் நம்ம கிண்டிக்கிறோம்.
ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ தான் நான் முத ரசமே வைக்கிறேன். எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டேன் எப்படி வைக்கணும்னு கேட்டேன். அவங்க சொன்ன டிப்ஸை வச்சு ஏதோ செய்கிறேன். ஓகே, அந்த கரைச்சி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கிறோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு கம்மியாக போட்டுக்கணுன்னா அடுத்து தேவையான நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரு 2 கிளாஸ் ஊற்றிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம தண்ணியோட தான் மசிச்சு வச்சுருந்தோம். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக ஊற்றிக்கிறோம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு மல்லி போட்டுக்கிறோம், மல்லித்தலை. ஓகே, அப்போ தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிட்டோம். மல்லித்தலையை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படியே லைட்டாக மூடி வச்சிடுறோம். கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சுக்கிறோம். அடுத்தது சைடில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சைடில் முட்டை பொரியலும் ரெடி பண்ணி ரெடி பண்ணோம். முட்டை பொரியல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு 4 ஆனியன் எடுத்துக்கிறோம். 4 ஆனியனுக்கு வெங்காயத்தை அள்ளி போட்டுக்கிறோம். ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூனு ஆயில். அதுக்கப்புறமா நல்லா ஆயில் சுண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயத்தை அப்படியா? சரி, ஓகே. தக்காளி ரசம் எங்கே பேசுகிறது? நீங்கள் தான் கசகசன்னு வந்து முட்டையா கொதிக்கக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வந்தாலும் கூட ஒன்றும் இல்லை. லைட்டாக ஒன்றும் நம்ம சைடு பை சைடாக முட்டை பொரியலும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தக்காளி ரசம் நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, இங்கிட்ட ஒரு 3 முட்டையை பொத்து ஊற்றிக்கிறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தக்காளி ரசம் மல்லித்தூள் போட்டுக்கிறோம். மிளகாய்த்தூள் போட்டுக்கிறோம். அடி பிடிச்சிரும். அதனால் என்னென்னாக்க முட்டை போதுனதை வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஓரளவு முட்டை பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. குட். கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஓகே, முட்டை பொரியல் ரெடி. நெக்ஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். உண்மையிலே இந்த தக்காளி ரசத்தோட முட்டை பொரியல் சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு. தக்காளி ரசம் அந்த ஓகே, தக்காளி ரசம் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு முட்டை பொரியல் எடுத்து வைக்க வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட்டு நல்லா சாப்பிட வேண்டியதான் சுவையாக.